பேப்பர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அந்த பயோகிராஃபிஸ் ஏரியாஸ்லேருந்து இது வரைக்கும் இல்லாத கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் எல்லாமே கரண்ட்டாக உள்ளதாக கேட்டிருக்காங்க. ஸோ அது இன்னும் அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் இன்னும் கோ த்ரூ பண்ணோன்னா எக்ஸாமுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஎம்ஆர் வந்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிசி லெவலில் எப்படி நம்ம பண்ணணும் அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டாஃபுமே எல்லாமே கரெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஒரிஜினல் எக்ஸாமில் எழுதுவோமோ அதே மாதிரி அவங்க பண்ண சொல்லியிருந்தாங்க. மார்க்கும் மைனஸ் பண்ணாங்க. ஸோ அது கரெக்டான ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்க் டெஸ்ட் இன்றைக்கி ரொம்பவே நல்லா நடத்துனாங்க. ஆனால் உண்மையான டிஎன்பிசி எக்ஸாம் எழுதின ஃபீல் இருந்துச்சு சார். தமிழும் சரி ஜிஎஸும் சரியாக படித்தவங்களால மட்டும் தான் எழுத முடியும். சும்மா ஏனதானு படித்தா ஒரு கொஷின் கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்ஸுமே அந்த மாதிரி மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. டேரக்ட் கொஸ்டின்லாம் எதுவுமே இல்லை. நல்லா படித்தவங்க மட்டும் தான் சார் நல்லா பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. கொஸ்டின் நான் எல்லாமே ஷேர் பண்ணுறது, தம்ப் வைக்கிறது எல்லாமே ஒரிஜினல் எக்ஸாம் எழுதின ஃபீல் இருந்துச்சு சார். ரொம்ப ஹாப்பி, நல்லா இருந்துச்சு சார். நான் வந்து புலியூர் அகாடமியில் வந்து சென்ட்ரல் லைப்ரரியில் எக்ஸாம் எழுதும்போதுலாம் வந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குரூப் எக்ஸாமில் வந்து இதுலேருந்து ஒரு 20 மார்க் மேலே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா ஓரளவு குரூப்புக்குள்ள ஒரு அப்பியரன்ஸ் உருவாகிறதுக்குள்ள காரணத்தை வந்து இதில் கொடுக்கணும். எதுலெல்லாம் இருந்து வரும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணுங்கிற ஒரு கொஸ்டின் மூலமாக நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஜிஎஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மேக்ஸ் தமிழில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிக்காததுனால கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஓஎம்ஆர் சீட்டு ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதுறதுனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி மாதிரியே ஓஎம்ஆர் சீட்டில் இருந்தது. தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். மேக்ஸுமே வந்துட்டு பேசிக்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சார். ரீசனிங் வந்துட்டு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் டைம் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு சார். ஜிஎஸ் வந்துட்டு ஓகே, பட் இன்னும் ரிவிஷன் பண்ணால் கொஞ்சம் கிளியராக பண்ண மாதிரி இருக்கும் சார். மாடரேட்டாக இருந்துச்சு. ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே எக்ஸாம் கேட்குற மாதிரி அதே டிட்டோவாக தான் இருந்துச்சு சார். அதே டிஎன்பிசியில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சார். சார் ரிவிஷன் பண்ணோம் நல்லா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அனலைசிங் மாதிரி இருந்துச்சு, செல்ஃப் அனலைஸ் மாதிரி இருந்துச்சு. ஒன்றே 12 days இருக்குது. நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு சொல்லி பார்த்து அதை நம்ம கரெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலான்னு தோணுது சார். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. தமிழ் சங்க இலக்கியங்கள் அதிகமாக இருந்தது. ஜிஎஸும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். தமிழ் வந்து கொஞ்சம் எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜிஎஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு, பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஓஎம்ஆர் வந்து டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மேக்ஸும் இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா எழுதலாம். ஓஎம்ஆர் ஷீட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம படித்ததை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த டயத்தில் ப்ராப்பர் ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ரிவிஷன் ரீரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.